தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நியூஸ் கிளிக் இணைய பத்திரிகை மீதான அமலாக்கத்துறை வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஆதாரமில்லாமல் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையை நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. முறைகேடாக வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றதாக கூறி நியூஸ் கிளிக் நிறுவனம் மீது கடந்த 2020ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றது. பின்னர் 2021ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் டெல்லி அலுவலகத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அதன் நிறுவனரும் ஆசிரியருமான பிரபீர் மற்றும் பணியாளர்களை அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளாக நடைபெற்ற நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதில் இந்நிறுவனம் மீதான டெல்லி காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை மற்றும் அமலாக்கத்துறை வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்து நீதிபதி பன்சால் கிருஷ்ணா உத்தரவிட்டார். சட்ட நடைமுறையை மிக மோசமாக அமலாக்கத்துறை பயன்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டு வழக்கை நீதிபதி ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். குற்றத்துக்கு ஆதாரமாக எந்த ஆவணங்களும் இல்லை என்று தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியும் இந்த வழக்கில் எந்த முறைகேடும் நடந்ததாக கண்டறியவில்லை என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. நியூஸ் கிளிக் இணைய பத்திரிகை மீதான அமலாக்கத்துறை வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஆதாரமில்லாமல் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையை நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. முறைகேடாக வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றதாக கூறி நியூஸ் கிளிக் நிறுவனம் மீது கடந்த 2020ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றது. பின்னர் 2021ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் டெல்லி அலுவலகத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அதன் நிறுவனரும் ஆசிரியருமான பிரபீர் மற்றும் பணியாளர்களை அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளாக நடைபெற்ற நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதில் இந்நிறுவனம் மீதான டெல்லி காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை மற்றும் அமலாக்கத்துறை வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்து நீதிபதி பன்சால் கிருஷ்ணா உத்தரவிட்டார். சட்ட நடைமுறையை மிக மோசமாக அமலாக்கத்துறை பயன்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டு வழக்கை நீதிபதி ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். குற்றத்துக்கு ஆதாரமாக எந்த ஆவணங்களும் இல்லை என்று தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியும் இந்த வழக்கில் எந்த முறைகேடும் நடந்ததாக கண்டறியவில்லை என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.